அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இது கடந்து போய் தான் ஆகணும். இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்னா சொல் காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லாலேயே நம்மளை காயப்படுத்துவாங்க. அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வீட்டுக்குள்ளே, வெளியில், சமுதாயத்தில், தொழில் செய்கிற இடத்துல 100% நீங்கள் என்ன செஞ்சாலும் 4 பேர் நம்மளை தப்பு சொல்கிறதுக்குன்னே இருப்பான். அதுக்கு பேர் தான் சொல் காயம். இந்த சொல் காயத்தில் ரொம்ப அடிபட்டிருக்கீங்கன்னா இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு ஓவிய ஆசிரியர், பல மாணவர்கள் வருவாங்க, ஓவியமெல்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு மாணவன் படிக்கிறான், ரொம்ப சூப்பராக ஓவியம் வரைவான். அந்த ஆசிரியரை பார்த்துட்டு, ஓவியத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு, என் மாணவன் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆசிரியரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு உடஞ்சி போயிட்டேன், என்ன செய்யுதுன்னே தெரில, எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் வரைகிற ஓவியங்களில் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை ரொம்ப ஒரு கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, எனக்காக ஒரு விஷயம் செய், 2 ஓவியம் ஒரே மாதிரி ஒரு 2 ஓவியம் வரைஞ்சிட்டு வா, உன்னால் வரைஞ்சிட்டு வர முடியுமான்னொன்னே, ஐயா ஒரு வாரம் டைம் கொடுங்கய்யா, 2 ஓவியம் நான் வரைஞ்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டு வந்து கொடுக்குறார். அந்த ஓவிய ஆசிரியர் பார்க்குறாரு, ஓவியத்தை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது, 2 ஓவியம் அச்சு அசல் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குப்பா, சூப்பராக போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அவனும் போகிறான். காலையில் 8 மணிக்கு போயிட்டு அந்த ஓவியத்தை அந்த சந்தையில் வைக்கிறான். பக்கத்தில் ஒரு 5 ஸ்கெட்ச் பென்சில் வச்சுட்டு ஆசிரியர் சொன்ன மாதிரி குறைகள் ஏதாவது இருந்தால் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டான். திடீர்னு சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு போகிறான். அந்த ஓவியத்தை போய் பார்க்க போகலான்னு பார்த்தா மனசு உடஞ்சி போயிட்டான். அந்த ஓவியத்தில் ஃபுல்லாக மார்க்காக இருக்குது, எல்லா இடத்துலையும் ரெட்டுங்கு. அடுத்த நாள் சாயந்தரம் சந்தையெல்லாம் முடிஞ்சது, 8 மணிக்கு போய் பார்க்குறான். மிகப்பெரிய சந்தோஷம். யாருமே அந்த ஒர்க்கியர் நோட்டில் இந்த குறை அந்த குறைன்னு எதுவுமே சொல்லிங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல.